பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அப்படியாக செங்கடலை கடந்து அவங்க வனாந்தரத்துல இருந்தார்கள். அவங்க கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை நோக்கி அவங்க போகும்பொழுது அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக மோசே 12 கோத்திரங்கள்ல 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறார். கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்து அதை வேவு பார்த்து வரும்படி அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறது, அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை போய் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியுமா என்று சொல்லி அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி 12 பேர், யோசுவா, காலேப், இன்னும் மற்ற கோத்திரத்துல 10 பேர், 12 பேர் போகிறாங்க. போயிட்டு அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அவங்க மற்ற 10 பேர் என்னன்னா ஒரு ரொம்ப துர்ச்செய்தியை பரப்பினாங்க. எப்படின்னா அந்த தேசம், அந்த கானான் தேசம் மகா நல்ல தேசம். ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பலவான்கள், அந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகள், அவங்கள நம்மளால மேற்கொள்ள முடியாது, அவங்க முன்னால நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி துர்ச்செய்தியை பரப்பினாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் ஜனங்கள்கிட்ட அந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாக ஜெயித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மளோடு இருப்பாரே, ஆனால் நமக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க 2 பேர் மட்டும் நல்ல செய்தியை சொல்றாங்க. அந்த தேசம் மகா நல்ல தேசம், அந்த ஜனங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மளோடு இருந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. மற்ற ஜனங்கள் எல்லாம் துர்ச்செய்தியை பரப்பி அவங்க கர்த்தருக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்தபடினால கர்த்தர் கோபப்பட்டு அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவர் சொல்லும்போது மோசே பரிந்து பேசுவார், திறப்புல நின்று ஜனங்களை அழிக்காதபடிக்கு. அப்பா கர்த்தர் இறக்கம் பாராட்டி அந்த ஜனங்களுக்கு இறங்குவார். ஸோ அதெல்லாம் இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் காலேபை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய என்னென்ன மூப்பர்கள் எல்லாம் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகள் தான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் மட்டும் அவங்க அந்த தேசத்துக்குள்ள போகும்படி கர்த்தர் செய்தாங்க. அப்போ அதை தான் கர்த்தர் இங்க சொல்ல, என்னன்னா என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் அப்படின்னு கர்த்தர் அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை கொண்டு போவேன், அவனை சேர பண்ணுவேன், அவனை சந்ததிக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப காலேபின் இடத்துல ஒரு வித்தியாசமா ஒரு வேறே ஆவி, ஒரு டிஃபரண்ட் ஸ்பிரிட் இருந்துச்சு. மற்றவங்க எல்லாம் நெகட்டிவா பேசினாங்க, ஆனா காலேபு மட்டும் ரொம்ப பாசிட்டிவா நம்ம போய் அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், நம்ம எளிதா நம்ம ஜெயித்து கொள்ளலாம், நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமே. ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்துல ஒரு வேறே ஆவி, ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது. ஆமே. அதான் கர்த்தர் சொன்னாரு, நான் அவனை வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போவேன், என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால அப்படின்னு அவனோட சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. பிரியமான இன்றைக்கு நம்மளிடத்துல என்ன விதமான ஆவி கிரியை செய்கிறது? நம்ம நற்செய்தி பரப்புகிறவர்களாக இருக்கிறோமா, இல்ல எப்பவுமே நெகட்டிவா பேசி துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்ல அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமான நம்ம கிட்ட அந்த வேறே ஆவி, அந்த வித்தியாசமான ஆவி நம்ம கிட்ட இருக்குதா? வித்தியாசமான ஆவி என்று சொன்னா மற்ற எல்லாருமே நெகட்டிவா பேசினாலும் நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால நாம் எளிதாக ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால இந்த பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம அப்படி நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். காலேபினிட்ட கர்த்தர் 2 காரியத்தை சொல்றார்.
இல்லையா, வேறே ஆவை உடையவனா இருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னா கர்த்தர் வந்து அவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினால என்று சொல்லி, இந்த நாள்ல நம்ம உண்மை உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுகிறோமா என்று சொல்லி நம்ம வந்து என்னென்ன நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலேபின் இடத்துல அந்த ஒரு ஆவி அப்பா எங்களிடத்துல இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாசிட்டிவா பேச ஆண்டவரே, விசுவாசமுள்ள வார்த்தைகள், மற்றவர்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள், அப்படிப்பட்ட ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒரு நாள் அப்பா அவிசுவாசமான வார்த்தைகள், பயமுறுத்துகிறதான வார்த்தைகளை பேசி அப்பா மற்றவங்களை கலங்க பண்ணாத படிக்கு ஆண்டவரே காலேபு இடத்துல இருந்த அந்த ஆவி அப்பா எங்களிடத்துல உண்டாகும்படியா ஜெபிக்கிற உத்தமமாய் உம்மை பின்பற்றக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க. எங்களை வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.